Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel. You are simply Liya. செம்மொழி பூங்கா உடைய வீடியோ ஆல்ரெடி நான் லைவாக போஸ்ட் பண்ணியிருந்தேன். எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா ஒரு ஷார்ட் விசிட் தான். நிறைய பேர் சொன்னாங்க மொபைல் ஃபோன் பிக்சல் பிரேக் ஆகுது, கிளியராக தெரியலன்னு. இதுதான் என்ட்ரன்ஸ். ஆல்ரெடி நீங்கள் விசிட் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் விசிட்டடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் என்ட்ரி ஏரியா. ரொம்ப என்லார்ஜாக பெருசாக இருக்குது. சொல்லப்படுது இது ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் பார்க்கு கூட இங்கிலீஷில் சொல்லப்படுது. ஸோ பார்க் 45 ஏக்கர்ஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹாரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சுரல் பேஸில் தான் இருக்குது. ஸோ இது நியர் டு சென்ட்ரல் பிரிசன் கூட சொல்லப்படுது. இதோட மேஜர் க்ரீன் ஸ்பேஸ் தீம்டு பார்க்கோட செய்யப்பட்டுள்ளது. இந்த என்விரான்மெண்ட் கொஞ்சம் பார்க்க க்யூட்டாக இருந்தது. ஏன்னா இங்கே 2 டீர்ஸ் நின்றுட்டுருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சூஸ் இருக்குது. தூரத்தில் இருந்து பார்க்கும்போது ரியல் டீர்ஸ் மாதிரி தான் இருந்தது. ஸோ நல்லா இருக்காது. ஆனால் என்னென்னா ஒன்று, இந்த பார்க்கில் எந்த ஒரு மெம்பர்ஸ்க்கும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ யார் வந்தாலும் உள்ளார போய் பீப்புள்ஸ் உட்காரவே கூடாதுன்னு பயங்கரமாக ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. ஆனால் நடந்து கால் வலிக்கும்போது க்ரீன் கிராஸில் தான் உட்காரணுன்னு ஒரு ஆசை தோணும். ஆனால் ஆங்காங்கே சேர்ஸ் இருக்குது. பட் அந்த சேரெல்லாம் யூஸ் பண்ணணுன்னா பயங்கரமாக ஹீட் இருந்தால், வார்மிங்காக இருந்ததுன்னா அந்த வெயிலில் போய் அந்த சேரை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கும் ஹீட் அலர்ஜி ஏற்படும். ஸோ இந்த டீர் தான் நான் சொன்னேன், ரொம்ப நல்லா க்யூட்டாக இருக்குது. ஸோ பார்க் ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கணும்னா ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன் சமயத்தில் 3 o'clock அப்புறம் வந்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் 7:30 வரலையும் கூட ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் தான் இருக்குது இந்த நேச்சர். ஸோ எதுக்கு இது ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் வச்சுருக்காங்கன்னு தேடி பார்த்தா என்ன தெரிய வருதுன்னா, இங்கே இருக்கிற க்ரீன் என்விரான்மெண்ட், சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்கிற மக்கள், டிராஃபிக்கில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு நல்ல க்ரீனரி என்விரான்மெண்ட் அண்ட் ஸோ பியூர் ஆஃப் ஏர் கிடைக்கட்டும்னு நல்ல எண்ணத்தோடு தான் இது சென்டர் ஆஃப் த சிட்டியில் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. ஏற்கனவே சொன்னபடி கடையேழு வள்ளல்களின் கல்ச்சுரல் இன்ஸ்டலேஷன் இதுதான் இருக்குது அங்கே. ஸோ நிறைய பேர் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் லைப்ரரிஸ் இருக்குது. ஆனால் லைப்ரரிஸ் க்ளோஸ்டாக இருக்குது, இன்னும் ஓப்பனே பண்ணலை, புக்ஸு கூட வரல. இந்த கார் சிஸ்டம் நல்லா இருக்குது ஃபெசிலிட்டி. ஸோ தட் அதில் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நடக்க முடியல, ரொம்ப தூரமாக இருக்குது, கிட்ஸ் அழுகிறாங்க, எல்டர்ஸ், அதுக்கப்புறம் நீ பெயின் உள்ளவங்க எல்லாமே அந்த கார் யூஸ் பண்ணி ஜார்னி மேற்கொண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. 45 ஏக்கர்ஸ் அளவு உள்ள இந்த கிரவுண்டு. க்ரௌட் எக்ஸஸாக வந்ததுன்னா வாட்டர் கூட தீந்துரும்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் நாங்கள் போய் வாட்டர் அவைல் பண்ணணும், ட்ரிங்கிங் வாட்டர் பிடிக்க போனால் அங்கே வாட்டரே இல்லை. அங்கே இருக்கிற மெயின்டெனன்ஸ் ஆளுங்க இதை அப்டேட் பண்ணணும் அப்பப்போ. ஏன்னா இது ஒரு கவர்மெண்ட் ஓப்பன் பண்ண செம்மொழி பூங்காங்கிறனால கேட்க ஆள் இல்லைன்னு விட்டுறக்கூடாது. மக்களுக்கு நன்மை செய்கிறவங்க எப்போவுமே நல்லது செய்ய முன் நின்று பண்ணிகிட்டே இருக்கணும். ஆல்சோ அது டேக் கேரும் பண்ணி மேற்கொண்டு நல்ல முறையாக செயல்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதுதான் அந்த பார்க். இங்கே தான் சில்ட்ரன்ஸ் எல்லாமே ப்ளே கிரவுண்டில் விளையாண்டுட்ருக்காங்க, ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய கேம்ஸ் இருக்குது. ஆனால் அது ஹேண்டில் வித் கேர் பண்ணோம்னா தான் மெயின்டைன் பண்ண முடியும். சில பேர் ரொம்ப ஹார்டாக எடுத்து விளையாடுறாங்க. அது கட் பண்ணுற மாதிரி, இழுக்கிற மாதிரியெல்லாம் ப்ளே பண்ணுறாங்க கிட்ஸ். அது நானே பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட ப்ளேஃபுல் கேம்ஸ் எல்லாமே கொஞ்சம் அசால்ட்டாக விளையாடணும். ஏன்னா எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் அது நாம் சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணி அது வைக்கணும்.
அது வந்து ப்ரோக் பண்ணி அதோட பியூட்டியை வந்து நம்ம கொலாஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஹேங்கிங் ரோப் கூட இருக்குது. ஸ்மால் கிட்ஸுக்கு தான், ஒன்லி கிட்ஸ் பிலோ 5 இயர்ஸ் அதுன்னு நினைக்கிறேன். அந்த ஹேங்கரில் உட்கார வச்சு அப்படியே புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அது ஒரு ஃபன்னியான கேமாக இருக்குது. இப்போ நீங்களே பார்க்குறீங்க, ஒரு 10 இயர் ஓல்டு பேபி வந்து அதில் ஹேங் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஹேங்கரில் உட்காந்து ட்ராவல் பண்ணும்போது செப்பரேட்டாக தனியாக அப்படியே போனால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க 2 பேர் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அதில் ஃபன் இருக்குமா இல்லையா அநேகமாக தெரியாது. நான் சொன்னேன் இல்லையா, படிப்பகம், அதாவது லைப்ரரி. ஆனால் எம்டியாக இருக்குது. ஒரு புக்கும் இல்லை, க்ளோஸ்டாக இருக்குது. அது ஓப்பன் பண்ணால் சீக்கிரமாக வந்து பார்த்து மகிழலாம். இன்னும் உங்களுக்கு எலாபரேட்டான வீடியோ வேணும்னா கண்டிப்பாக நான் லைவ் போட்ட வீடியோவை பாருங்கள். அது ஃபுல்லாக 1 hour ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். வித் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட பேசியிருக்கேன். ஸோ நான் சொன்ன கியூ கார்டன் லண்டனில் ஒரிஜினேட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கியூ கார்டனோட இமேஜ் தான் இது. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ஆல்வேஸ். யார் சிம்ப்ளி லியா.